காலைக்கதிர் நேயர்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் அரட்டை நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நாங்கள் கடந்த சில நாட்களுக்கு முன்னுக்கு காய்ச்சதுக்கும் இன்றைக்கும் இந்த பொது வேட்பாளர் என்ற விடயத்தில் நிறைய தலைகள் மாற்றங்கள், திடுக்கிடும் திருப்பங்கள், அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யம் நிறைந்ததாக மூவ் பண்ணி கொண்டிருக்குது. அது மட்டுமல்லாமல் அந்த அரசியல் கட்சிகள வகிவாகம், நாங்கள் போன முறை அரசியல் கட்சியில் கைவிட்டுது என்ற மாதிரி ஒரு போக்கை கடைபிடிச்சு நாங்கள் அப்படி ஒரு இதுலதான் ஆய்ந்து கொண்டிருந்தாங்க. அது ரெண்டாவது அவர்கள் புது வடிவம் பெற்றிருக்குது. அந்த கூட்டுணைவுன்றது புது உருவு பெற்றிருக்குது. அது தெரியல, புதிய பானையில பழைய கல்லுத்தானா இல்லாட்டிலும் பானை மாறினதோட டேஸ்டும் மாற போதான்னு தெரியல. அது போக போகதான் தெரியும் நினைக்கிறேன். இப்ப ஒரு சில நாட்களுக்கு நேற்று முந்தினால் நடந்த விஷயங்கள் தானே பார்க்கலாம். இப்ப என்ன நடந்து கொண்டிருக்குது, எதை நோக்கி அவர்கள் அது நகர்வு இருக்கு. போன முறையான விஷயத்துல சிலர் நாங்கள் கூட்டணி ஒரு குழப்பத்துக்குள்ள இருக்குதுன்னு சொன்ன போது சிலர் கமெண்ட் பண்ணிருக்கணும், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல, அவ தெளிவா தான் இருக்குன்னா பட் ஆனா அவ குழப்பத்துக்குள்ளதான் இருக்குன்னா அல்லது அவை இன்னும் தெளிவுபட வேண்டிய ஒரு நிலையில தான் இருக்கணும்ன்றதுக்கு அவர்களுடைய பெயர் மாற்றமே ஒரு முழுமையான ஆதாரம். நல்ல என்ன செய்யணும் அல்லது என்னவாக தாங்கள் என்னத்தை செய்ய போகிறார்கள் என்ற விஷயத்துல அவர்கள் இன்னும் தெளிவுபட வேண்டிய விஷயமா இருக்குது. ஒரு விஷயத்தை அவர்கள் வேணுமெண்டா உறுதியாக ஒரு பொது வேட்பாளரை நிறுத்துதல் என்ற ஒரு கருத்தியல்ல அவர்கள்ட்ட ஒரு தெளிவு இருக்கலாமே தவிர அதை தாங்கள் எப்படி செய்ய போறோம், அதுக்கான வழிவரம் என்ன என்றது எல்லாமே அவர்கள் களத்துக்கு களத்துல முட்டி மோதி அவர்கள் என்னெல்லாம் எதிர்கொள்கிறார்களோ அதுக்கு ஏற்பதான் இப்ப வடிவமைக்கிறார்கள். டிசைனிங் அந்த மாதிரிதான் அது போகுது. அதனால எடுத்து வச்சு அதுல என்ன எதிர்ப்பு வருது, விமர்சனங்கள் வருது அப்படின்னு அது நல்ல போக்கு தான். அது அவர்கள் என்னதான் சதி கோட்பாடு, சூழ்ச்சி கோட்பாடு, ஆளையால் நம்பாத கோட்பாடுகள் என்றெல்லாம் சொன்னாலும் கூட விமர்சனங்களையும் தங்களுக்கு எதிரான கருத்துக்களையும் அவர்கள் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு ஏற்ப தங்களை வடிவமைச்சுக் கொள்றதுன்றது ஒரு நல்ல விஷயம் தான், நல்ல அறிகுறியான. ஆனா அதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கலா இருக்கிறது, அவர்களுடைய எப்பவுமே இப்படி மாறி மாறிக்கொண்டே இருந்தா அல்லது ஒரு தெளிவற்ற நிலை இருந்தா, தளம்பல் நிலை இருந்தால் வெளியில இருந்து பார்க்கிறவர்களும் அவர்களை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்ல, பொதுவாக பாத்தீங்கன்னா ஒரு காத்திரமான விஷயம் இல்லாட்டி பெருமதி வாய்ந்த ஒரு விஷயத்தை நோக்கி நகரேக்குள்ள பாதைகள்ல தடைகள் இருக்கும், முட்டுக்கட்டைகள் இருக்கும், அதையெல்லாம் தகர்த்து கொண்டு முன்னுக்கு போகணுமே தவிர இலகுவான பாதைக்கு மாறி கொண்டு போன இலக்கை நோக்கிய பயணமாக இருக்குமான்றது முதலாவது. அப்படி இருந்தாலும் அந்த பயணப்பாதை நீண்ட தூரமானதா இருக்கும். நீங்க பாதையை கூட மாத்திக்கொள்ளலாம், ஆனால் பாதை அந்த இலக்கை அடையிறதுக்கான உங்களுடைய வழிமுறை என்று இருக்குதுதானே, அதை நீங்கள் மாற்ற வழிக்கிட்டீங்கள் என்றால் கஷ்டமாயிடும். பாதமால் ஒருவேளை இடையில தடைகள் இருக்குதுன்னு அந்த தடைகளை விட்டுட்டு தடைகள் குறைந்த பாதை வழியா கூட நீங்க போகலாம். அது கொஞ்சம் அங்கங்க என்ன, அது நான் ஒரு பாதையில தான் போவேன் என்று நின்றா சில நேரம் ஒன்று இலக்கை அடைய முடியாம போல அல்ல அடையிறதுக்கு லேட் ஆகும். அதை விட பாதை கொண்டு போகலாம். ஆனா நீங்க அதுக்கு நான் கொண்டு போற வழிமுறை என்ற விஷயத்துல எனக்கு ஒரு தெளிவு வேணும். இல்லைன்னா நான் இலக்குக்கு போக மாட்டேன், ஒருபோதும் போக மாட்டேன். எங்க வழி இருக்குதோ அங்கெல்லாம் போவோம்னு விட்டா அந்த வழி இலக்குக்கு தான் போகும். அதுதான் நீங்க வேற எங்கேயோ போயிட்டு ஒன்றில் திரும்பி வர வேண்டி இருக்கும், இல்லாட்டில் அங்கேயும் உங்களோட பயணம் முடிஞ்சு போறது மாதிரி அது வெளியில பாக்குறவர்கள் நீங்க தளம்பலோட இருக்கும் போது பார்த்து கொண்டிருக்கிறவருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். உங்களை நம்பி எப்படி நீங்க இதுலயே பேரே எதை தீர்மானிக்கிறது இல்ல, நீங்கள் இவ்வளவு 1.5 மாசம் எடுக்கும் என்றால். ஆனா நான் நினைக்கிறேன் அவர்கள் அப்படி இல்லாம இருக்க வேணும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த கூட்டுணைவு என்றுதான் அவர்கள் அப்ப அது கூட்டணி, கூட்டமைப்பு, அதுக்கு அடுத்ததா ஒரு கூட்டுணைவு என்றது அந்த அவர்களே ஒரு விமர்சனம் வைக்கணும். இந்த அரசியல் கட்சிகள் ஏற்கனவே இந்த கூட்டணியா இருக்கட்டும் அல்லது கூட்டமைப்பா இருக்கட்டும், இந்த கட்சிகள் மீது எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை போயிட்டுது. அதான் இப்ப இருக்கிற நிலைமை. அந்த நம்பிக்கையை மூல கட்டி எழுப்பி நாங்கள் ஒரு ஒற்றுமையை கொண்டு வர வேணும் என்றதுதான் தங்களுடைய இலக்குன்னு அவர்கள் சொல்லி, அப்ப திருப்பி அந்த நம்பிக்கை போன ஒரு பேர்களை வச்சு கொள்றது அல்லது ஏற்கனவே ஒரு தோல்வி வடிவங்களை கொடுத்த பெயர்களின்
சாயலை தாங்கள் கொண்டிருக்கிறத விட ஒரு புதிய பேர் வந்து தங்களுக்கு ஒரு புது சக்தியை கொடுக்கலாம் என்று அவர்கள் கருதி இருக்கக்கூடும். அதனால அவர்கள் இந்த மக்கள் பொதுச்சபை அப்படி என்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கக்கூடும். அது ஒரு காரணம். இரண்டாவது என்னென்றால் அவர்கள் இன்னும் அழுத்தமாக தங்களை ஒரு மக்கள் பிரதிநிதிகளாக அல்லது மக்கள்ல இருந்து நான் வந்தவர்களாக தங்களை நிலைநிறுத்தி கொள்றதுக்கும் அந்த பேரை அவர்கள் தெரிவு செய்திருக்கலாம். மக்கள் பொதுச்சபை அப்படி என்று வரும்போது என்ன ஆகுதுன்னா மக்களுக்கான ஒரு சபை இல்லையா? பட் ஆக்சுவலி அது அப்படிதான். காங்கிரஸ் என்றதனும் வந்து அதை நீங்க தமிழ் படுத்தினீங்கன்னா அதுவுமே மகாசபை தான், மக்கள் மகாசபை. இந்தியால இந்திரா காங்கிரஸ் இருக்கு, இங்க நாங்க எங்களுடைய தமிழ் காங்கிரஸ் பாத்தீங்கன்னா அது தமிழ் படுத்தினீங்கன்னா காங்கிரஸ் மீன்ஸ் மகாசபை. கிட்டத்தட்ட அதுவும் இது சிமிலாரிட்டியோட வருது. ஒருவேளை அவர்களும் அதை பயிஸ்கரிப்பும் இதுவும் ஒரே மாதிரியானதுனால அந்த பேரை தெரிவு செய்தார்களா தெரியாது. அதை பற்றி ஒரு விளக்கம் அவர்கள் சொல்ல இல்ல, பெயர் தெரியல விளக்கம் சொல்லல. அதுல நிறைய விளக்கங்கள் அந்த சந்திப்புல வந்து நிறைய விளக்கங்கள் சொல்லிக்கலாம். நிறைய புதுமுகங்கள் அங்க இருந்த மாதிரியான இப்ப அந்த 32 100+ ஆயிட்டு இல்ல 82 இப்ப 82 நேற்றைய அறிக்கையில குறிப்பிட்டதன்படி 46 வந்து 32 அமைப்புகளும் மீதி 14 தனிநபர்கள் என்றது வந்து இப்ப எத்தனை அமைப்புகள்னு சொல்லல, நான் ஒட்டு மொத்தமா 82 மாறி இருக்குதுன்னு சொல்லி அந்த அறிக்கை. ஆனா கொஞ்சம் காத்திரமான இல்லாட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சில விஷயங்கள் காய்ச்சிக்கணும்னு நினைக்கிறேன். அதுல மிக முக்கியமா பார்த்தது வந்து அந்த பொது வேட்பாளர் தேவையா இல்லையான்ற ஒரு டிஸ்கஷனுக்கு போக வேண்டாம். நாங்கள் அது வெர்ஷன் 1 ஃபைனலைஸ் பண்ணியாச்சு. வெர்ஷன் 1 சொல்றது தமிழ் மக்கள் பேரவை. இது இப்ப வெர்ஷன் 2 வந்து நிக்குதான். வெர்ஷன் 1 அதுக்கான டிசிஷன் மேக் பண்ணியாச்சு. இட்ஸ் ஃபைனலைஸ்ட். பொது வேட்பாளர் தேவை. அப்ப தேவையா இல்லையான்னு சொல்லி டிஸ்கஷனுக்கு சுமந்திரனான அந்த முற்றுமுழுதான் மறுது. ஆனா அது நடக்குது 9ஆம் தேதி அந்த நிகழ்வு நடக்குது. அந்த இவர்களுடனான அந்த பகிரங்க இது ஒரு இதுக்கான பகிரங்க விவாதம் சொல்லப்பட்டது. ஆனா அப்புறம் இவர்கள் அதுல பங்கேற்கல. அது வேற மாதிரி சுய நிர்ணய உரிமைக்கு பொது வாக்கெடுப்பா என்ற ஒரு தலைப்புல அது வந்திருக்கு. ஆனா இங்க கேள்வி என்னென்றால் ஏப்ரல் 30ஆம் தேதி கூடின அந்த கூட்டுணைவு சரிதான். அந்த கூட்டுணைவு வந்து ஒரு 11 பேர் கொண்ட குழுவை நியமிச்சதாகவும் அரசியல் கட்சிகளோட கணக்கிறதுக்கு எல்லாத்துக்குமா, அதாவது அந்த 46 பேர் அல்லது 32+14 அவர்களுடைய சார்பில ஒரு அமைப்பாக செயற்படுறதுக்கான 11 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதாகவும் அவர் வேலன் சுவாமிகளுடைய நேர்காணல்ல வந்து நேர்காணல்ல அவர் அதை பேருறார். எங்களுடைய சர்ச்சைக்குரிய கலாநிதி சிதம்பரனார் உட்பட அவர் பேருறார். அவர் எல்லாரையும் 11 பேரையும் அவர் பேருறார். அது அறிக்கையா வழியில பட இல்லை. ஆனா அவர் தன்னுடைய வாய் மூலமாக சொல்றாரு இன்னெல்லாம் அதுல இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அப்படி பேரிட்ட ஒரு நிலைமையில திடீரென்று நேற்று விடப்பட்டிருக்க அந்த, அதாவது இப்ப ஜூன் மாசம் 4ஆம் தேதி விடப்பட்ட அறிக்கையில வந்து, அந்த கூட்டத்துக்கு பிறகு விடப்பட்ட அறிக்கையில வந்து இந்த பொதுச்சபைக்கு 2 குழுக்கள் இருக்குதுன்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. மக்கள் பொதுச்சபைக்கு 2 குழுக்கள் இருக்குது. ஒன்று வழிகாட்டல் குழு, 2வது அதை நிர்வகிக்கிறதுக்கான கட்டமைப்பு குழு. சரிதான். அப்ப அந்த 11 பேர் குழுவுக்கு என்ன நடந்தது என்றதை பற்றி ஒரு விளக்கம் இல்லை. அந்த 11 பேர் இது இந்த குழுன்றதுல இருக்கிறார்கள் நேம் லிஸ்ட் ஏதாவது இல்லை இதுல இப்பவும் இல்ல. ஆனா நான் நினைக்கிறேன் நேற்றைய கூட்டத்திலையும் கலாநிதி சிதம்பரநாதன் இல்ல. அதாவது ஜூன் 4ஆம் தேதி நடந்த கூட்டத்திலையும் கலாநிதி சிதம்பரநாதன் இல்ல. அப்ப அங்க சொல்லப்பட்ட 11ல இப்ப எத்தனை இருக்குதுன்னு தெரியாது. நான் அதை வெரிஃபிகேஷன் செய்யல, எடுத்து பார்க்கணும். நான் அதை ஒப்பீடு செய்யறதுக்கு பிரச்சனை என்னன்னா, இனி இன்னொரு இன்டர்வியூல வந்து இதுல இருக்கிறவர்கள் யாருன்னு தெரியும். அறிக்கையில அது பேரிடப்படையில். ஆனா இப்ப
என்னன்னா அது நானே அது தெளிவு நிலையில இல்லைன்னு சொல்றதெல்லாம் இது இந்த விஷயங்களை வச்சு கொண்டுதான். அப்ப அங்க 11 பேர் நியமிக்கப்பட்ட நீங்க அந்த கூட்டத்துல ஏப்ரல் 30 கூட்டத்துல ஒரு 11 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டதா சொல்லப்பட்டது. அதுல நீங்கள் இன்ன நேரம்லாம் அந்த குழுல இருக்கிறோம்னு சொல்லி நீங்க. ஆனா இப்ப அதுல இருந்து டிவைட் பண்ணி 2 குழு ஆக்குறீங்க. உங்களுக்கு வழிகாட்டல் குழு ஒன்று இருக்க போது, இன்னொன்று அத கட்டமைப்புக்கான குழுவா. அப்ப அந்த 11 பேர்ல இருந்து இவர்கள் தெரிவு செய்யப்பட்டவையா அல்லது இவர்கள் புது நபர்களா? அப்படி இல்லாட்டி இந்த 2 கட்டமைப்புக்குமான தேர்வுகள் என்றது எப்ப தெரிவு செய்யப்பட்டது, எப்ப டிசைன் பண்ணப்பட்டது, வடிவமைக்கப்பட்டது என்ற விவரங்கள். இந்த 2 குழுக்கள் இருக்கின்றதும் அதுக்கான உறுப்பினர்கள் வந்து தெரிவு செய்யப்படுறதுன்றதும் இப்ப இந்த 4ஆம் தேதி கூட்டத்தில நடந்திருக்கணும், அப்படி இல்லையா? நடந்திருக்க வேணும்னு எதிர்பார்க்கலாம். ஓகே, அதை பற்றி தெரியல. என்ன அந்த அறிக்கைகள்ல அது இல்ல, அந்த விவரங்கள் பெரும்பாலும் இல்ல. அவர்கள் இப்ப நான் கேக்குறது என்னன்னா, 11 பேர் வவுனியாவில நியமிக்கப்பட்ட 11 பேர் குழு இருக்கு இல்லையா, அந்த குழுவில இருந்து இந்த வழிகாட்டல் குழுவுக்கு ஆட்கள் எடுக்கப்பட்டவையா அல்லது நிர்வாக குழுக்கு ஆட்கள் எடுக்கப்பட்டவையா? ஏன் அந்த 11 பேர் கொண்ட குழு இல்லாம போச்சு? இங்க எந்த குழுவிலையும் 11 பேர் இருக்கிறதா சொல்லப்படையில. அங்க ஒரு 11 பேர் குழு தான் முதன்மைப்படுத்தப்பட்டது, யாருன்றது சொல்லப்படையில. அங்க ஒரு 11 பேர் குழுன்றது ஒண்ணு முதன்மைப்படுத்தப்பட்டது. ஆனா இங்க அந்த 11 பேர் குழு எத்தனை பேர் கொண்ட குழுன்றதை விட்டுட்டு குழுக்களுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஒன்று வழிகாட்டல் குழு, 2வது அத நிர்வாக ரீதியா இயக்க போற குழு. நினைக்கிறேன் இந்த 4ஆம் தேதி கூட்டம் வந்து பேர் சூட்டு விழாவா இருந்திருக்கலாம். அப்ப அதெல்லாம் இப்ப இந்த மிச்சத்தை இப்ப இந்த அறுதலா பாப்போம்ட்டு இல்ல, அது அப்படி நான் நினைக்கிறேன். என்னுடைய அசம்ஷன், நாங்க கேள்விப்படுறது உள் தகவல்கள்ல இருந்து என்னன்னா, இது குறிப்பிட்ட அந்த இவ்வளவு பேரும் என்று சொல்லப்பட்டாலும் கூட நிர்வாக ரீதியாக அது அப்படிதான் இயங்க முடியும்னு நம்புறேன். ஆனா குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு ஒரு சில நபர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய சூம் மீட்டிங்கள்ல தான் இதனுடைய பெரும்பாலான விஷயங்கள் கலந்தாலோசிக்கப்படுது, முடிவு செய்யப்படுது எல்லாமே. இல்ல, அது பொதுவாவே அப்படியான ஒரு நடைமுறை எல்லா அமைப்புகள்லயும், மிக பெரிய நிறைய அமைப்புகள்ல வந்து என்னதான் குழுக்கள் இதுகள் ரீதியா இருந்தாலும், கட்சிகளும் சரி, அமைப்புகளும் சரி, சங்கங்களும் சரி, ஒரு சிலர் உண்மையாவே ஆக்டிவா அதுல ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் வந்து எல்லாத்தையும் அங்கதான் நீங்க இதை ஏற்றுக்கொள்ளுவீங்களா இருந்தால், கூட்டமைப்புக்குள்ளேயும் அந்த ஒரு சிலர் முடிவெடுத்து செய்யறத மற்றவர்களுக்கு சொல்றது அது புள்ளேன்றீங்க இல்லையா? அதை விமர்சிச்சு கொண்டு நான் சொல்றேன், அவர்களும் அப்படிதான் விமர்சிச்சு வந்தாரு. அது சரி, அது அப்படி செய்தவர்கள் பிள்ளை, அப்படி செய்திருக்க கூடாது அப்படி என்னதான் இது வரைக்கும் விமர்சிக்கப்படுது. ஆனா நடைமுறைக்கு அதுதான் நான் நினைக்கிறேன். இவியல் அதுகளையும் அக்செப்ட் பண்ண பழகிட்டா சொல்லி இல்லையா? ஜனநாயக நடைமுறையில எங்களுக்கு அந்த ஜனநாயகத்தை பயன்படுத்துறது அல்லது ஜனநாயக என்ன சொல்றது பிராக்டிஸ் பண்றது, பயிற்சி செய்தல் என்பதுல வந்து எங்களுக்கு நிறைய குறைபாடுகள் இருக்கு. இங்க இல்ல, எல்லா சின்ன அமைப்புகள்ல இருந்து, ஊர்ல இருக்கிற சன சமூக நிலையத்துல இருந்து, கோயில் நிர்வாகத்துல இருந்து, எல்லா இடங்கள்லயும் எங்களுடைய ஜனநாயகத்தை நாங்கள் பயிற்சி செய்யறதுல வந்து எங்களுக்கு பெரும் குறைபாடு இருக்கு. சரிதான், அந்த குறைபாட்டின் வெளிப்பாடு தான் இது. நடைமுறைப்படுத்துறதா மேபி அதை இம்ப்ளிமெண்ட், அதான் நடைமுறைப்படுத்துறதா சரியா அது வேற கமெண்டா இருக்குது. நீங்க ஆங்கில அதனாலதான் அப்படி சொல்றேன். நடைமுறைப்படுத்துறதுல என்ன பாக்கலாம். சரி, அப்ப அதாவது நடைமுறைப்படுத்தும் போது இந்த சிக்கல் இருக்குது. சரி, எங்களுக்கு ஜனநாயக பயில்தல் சொல்லுவோம், பயிற்சி செய்தல்ன்றது ஒரு மாதிரி இருந்தா, ஜனநாயகத்தை பயில்தல் என்றதுல வந்து எங்களுக்கு ஒரு நடைமுறை சிக்கல் இருக்கு. உண்மையா நாங்கள் முற்று முழுதான ஒரு ஜனநாயகத்துக்கு நாங்கள் இதன்றது இல்லை. இப்ப ஜனநாயகம் என்பது என்னவா சொல்லப்படுதுன்னா பெரும்பான்மை தான், அதனுடைய முடிவு பெரும்பான்மை தான். ஆனா அந்த பெரும்பான்மை முடிவை ஏற்றுக்கொண்டுதான் ஆகும். ஆனா இப்ப என்ன நடக்குதுன்னு சொன்னா, உண்மையா இப்படியான எல்லா இடங்கள்லயும் சிறுபான்மை என்ற முடிவை பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ள முடியாது, பெரும்பான்மை முடிவாது. அது ஒன்று. ரெண்டாவது என்னன்னா, இந்த ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எப்போதுமே இங்க இருக்கிற நடைமுறை என்னவா இருக்குதுன்னா, ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அதாவது எப்பவுமே ஒரு பெரும்பான்மையினர் முடிவு வந்து முடிவாக எடுக்கப்பட்டதுக்கு பிறகு
இந்த அந்த முடிவுக்கு ஒத்து போகாத சிறுபான்மையினர் இருக்கணுமல்லோ, அவர்கள் என்ன ஆகுதுன்னா இதனுடைய ஒரு அதாவது அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்ற மாதிரி அவர்கள் விலகி கொள்ளணும். அரசியல் கட்சிகள்ல இருந்து எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா இதுதான் கடந்த கால அனுபவம் எங்களுக்கு. இந்த கூட்டமைப்பிலையும் இந்த எங்க சர்க்கல்கள் வருதோ அப்ப எல்லாம் இந்த விஷயத்தோட உடன்படாதவர்கள் இது எங்கள் பொறுப்பு இல்லை என்று சொல்லினா உண்மையில அது அப்படி இல்லை. நீங்கள் முடிவை ஏற்றுக்கொண்டு நீங்கள் இல்ல நீங்க அந்த அதுக்கான என்ன செய்திங்கள்ன்ற கேள்வி இருக்கு. வெறுமன பெரும்பான்மை முடிவெடுத்தது நாங்கள் ஒண்ணு செய்யலாம்னு நீங்க சொல்ல எதிர்ப்ப பதிவு செய்தாச்சு அறிக்கையில நான் எதிர்ப்ப பதிவு செய்தேன் என்று சொல்லிட்டா சரியா அது ஜனநாயகம் இல்லைன்னு. உண்மையானது என்னன்னா நீங்கள் ரெண்டுமே தவறு என்று நான் நினைக்கிறேன். அதாவது யாரோ ஒருத்தருடைய கருத்தியலை அல்லது ஒரு சிலருடைய கருத்தியலை கொண்டு ஒரு மேசையில போட்டு அதுக்கு மற்றவர்கள் எல்லாரும் ஆதரிக்க வேணும்னு சொல்றதும் தவறானது. அதே நேரத்துல நீங்கள் ஒரு ஜனநாயக வழிமுறையில ஒரு கலந்துரையாடலுக்கு ஒரு விஷயம் கொண்டு வரப்பட்டதுக்கு பிறகு அனைத்து பேருடைய கருத்துக்களும் கேட்கப்பட்டு நியாயமாக கேட்கப்பட்டு அவர்களுடைய குரல்கள் எல்லாத்துக்கும் நியாயமான முக்கியத்துவம் வழங்கப்பட்டு ஒரு பொது முடிவு எடுத்ததுக்கு பிறகு எனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று அதுல கலந்து கொண்ட ஒருத்தர் சொல்லக்கூடாது. ஆனா இப்படி நீங்கள் சொல்ற மாதிரி அந்த முடிவெடுக்கைகள் இல்லாட்ட கருத்துக்கள் எல்லாரும் சேர்ந்தன்றதுல எங்களுக்கு ஒரு வளமையான பழமொழி இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த பழையலி சேர்ந்து புத்தெடுக்கான்னு சொல்லிடும். அதே மாதிரி இங்கிலீஷ்ல நான் சொல்றேன், எங்களுக்கு ஜனநாயக பயில்தல் எங்களுக்கு மட்டும் இல்லையா நீங்க சொன்ன மாதிரி என்ன சொல்றது பிராக்டிஸ் பண்ண கூட பிரச்சனை என்னன்னு சொன்னா டூ மெனி ஸ்பூன்ஸ் ஸ்பைல் த சூப்னு சொல்லிவிடும். சொல்லிடும். அப்ப அது மாதிரி இப்ப சில விஷயங்கள் இப்படிதான். அதுல லீடர்ஷிப்புக்கான ஒரு குவாலிட்டி அப்படி என்று சொன்னா அதுதான் லீடர் வர்றாரு. ஆமா, அதாவது பெரும்பான்மை ஏற்றுக்கொள்ற முடிவை அவர் முன் வைப்பார். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஸ்டடி பண்ணி அந்த சபையை ஸ்டடி பண்ணி அதை முன் வச்சு அதுல சின்ன சின்ன திருத்தங்கள் மற்றவருடைய ஒப்பீனியன் அபிப்பிராயங்களோட அப்ப நீங்க எல்லாட்ட இன்புட்டும் அங்க வரும்போது எல்லாருக்கும் அதுல பொறுப்பு இருக்குதானே. நீங்க பிறகு எனக்கு பொறுப்பு இல்லைன்னு அல்லது அதுல இருந்து நான் விலகி நிக்க கூடாது, கூட்டு பொறுப்புன்றது ஒன்று இருக்குதானே. அது நீங்க சொன்ன மாதிரி ஒரு கருத்தை முன் வச்சு அதுல சின்ன சேஞ்சஸ் எல்லாரும். இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இப்ப நான் இப்ப இந்த இதுல நான் முதல்ல சரி இப்பவும் சரி இந்த கூட்டணைவோ இல்லாட்டில் பொது சபையில மக்கள் பொது சபையில என்ன நான் ஃபீல் பண்ண நீங்க தந்த இன்புட்டை வச்சு நான் ஃபீல் பண்றது, கூட்டம் நடக்குது, கூட்டம் முடிஞ்ச பிறகுதான் அது அறிக்கை ஏற்படுது, முடிவுகள் கூட்டத்துக்கு பிறகுதான் எடுக்கப்படுது. கூட்டத்துல ஒரு முடிவை அவர்கள் கொண்டு சொல்லுகிறார். அங்க அது தொடர்பான மிக தெளிவான அல்லது நீண்ட கலந்துரையாடல் ஒன்று நடக்குதா என்ற கேள்வி இருக்கு. வயது வித்தியாசம் கொண்டவர் அது மட்டும் இல்ல. நான் இதுல பார்த்த மாதிரி நான் என்னத்தை ஃபீல் பண்றேன்னு சொன்னா, இப்ப கூட்டம் ஆரம்பிக்கல இவர்கள் ஒரு முடிவை கொண்டு சொன்னா கலந்துரையாடுறதுக்கு சந்தர்ப்பங்கள் இருக்குது, அவர் கருத்துக்களை முன்வைக்கலாம். கூட்டம் முடியேக்கு ஒரு கருத்தை சொன்னா விளங்குதான், அதுல மற்ற இன்புட்ஸ் கொடுக்கறதுக்கு இது இருக்காது. அப்ப ஒன்றில் அதோட கண்டடிக் பண்ணுவோம், இல்ல நான் இதை ஏற்றுக்கொள்ள இல்ல இல்லாட்டி எனக்கு உடன்பாடு இல்லைன்னு போனது உங்களுக்கு டைம் இருக்காது, முடியே இல்லை தானே. அது ப்ரெசென்ட் பண்ணப்படுது, வந்தோடனே நாங்கள் இப்படி ஒரு இதுகள் இருக்குது, நாங்கள் இப்படி முடிவெடுக்கலாம், உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கன்ற ஸ்பேஸ் கொடுக்கறது ஃபைன். நாங்க கூட்டம் முடிஞ்சு போயக்குள்ள அறிக்கை விட்டுட்டு போனா அப்புறம் வெளியில இருந்து அவர் கருத்து சொல்லுவோம், டிஸ்கஸ் பண்றதுக்கான ஒரு ஆனா இங்க இப்ப இந்த பொதுச்சபைக்கு நாங்க வந்தமா இருந்தால் கூட்டணி உண்ட விஷயம் என்னன்னா, அதுல இருக்கக்கூடிய இத உண்மையில இதை செயற்படுத்த வேணும் என்று விரும்புறவர்கள் ஐடியாலஜிஸ்ட்னா எப்படி சொல்றது, அதனுடைய சிந்தனையாளர்கள், அவர்கள் தங்களுக்குள்ள முதல்ல கூடி பேசிக்கொள்ளின, ஜூம்லயோ அல்லது நேரடியாகவோ கூடி பேசிக்கொண்டு அங்கு எடுத்த முடிவை இந்த கூட்டத்துல கொண்டு ஒரு ஒப்புதலுக்காக சமர்ப்பிக்கணும். அதன் பிறகு அதன் மீது சில கருத்துக்கள் கேட்கப்படுது, சரிதானே. அந்த கருத்துக்களை சிலர் பகிர்ந்து கொள்ளின. அந்த கருத்துக்கள் இங்க உள்வாங்கப்பட்டு உடனடி மாற்றங்களுக்கு உள்ளாகுதா என்ற கேள்வி இருக்கு. ஏன்னா அந்த மொத்த ப்ராசஸையும் நாங்க நேரே இருந்து நடவடிக்கைகளை பார்க்கல. அதனால இந்த பிரச்சனை என்ன, இங்க கொண்டு அவர்களுக்கு சொல்லப்படுறது எப்படி, காலையில இப்ப ஒரு மீட்டிங் கூப்பிட்டு நம்ம ஒரு கூட்டத்தை கூட்டிச்சினோம்னா அதுல இருந்து ஒரு சில மணித்தியாலங்கள் தான் அது நடக்குது. அதுக்குள்ள அவர்கள் சொல்கிற எல்லாத்தையும் விளங்கி கொண்டு அதன் மீது தங்களுடைய கருத்துக்களை வைக்கக்கூடிய ஆழமான அறிவும் ஆழமான சிந்தனை புலமும் உள்ளவர்கள் எல்லாரும் சொல்ல முடியாது.
சரிதான். அதுதான் இந்த குறைபாட்டுக்கு காரணம். அதனாலதான் அவர் வெளியில போய் வேற வேற கருத்துக்களை கேட்டு அது சரியா இருக்குமோன்னும் போது இதன் மீது விமர்சனம் வைக்கிறதுக்கு முயற்சிக்கிற நிலைமைகள் வரும். இந்த கூட்டத்தினுடைய முடிவு என்று சொல்லப்படுவது ஒரு விரிவான கலந்துரையாடல். அந்த கூட்டத்துல கலந்து கொள்ற 82 பேர் கலந்து கொண்டிருக்கணும்னா அந்த 82 பேருக்கும் அது சார்ந்த விரிவான கலந்துரையாடல் நடத்தப்பட்டிருக்கா என்று கேட்டா அது அதன் மீது நடைமுறை சிக்கல் இருக்கு. அதை நான் இல்லைன்னு சொல்லல. என்ன எல்லாருக்கும் விளங்கப்படுத்தி அவர்கள் சரிப்புல சொல்லி அதை எல்லாத்தையும் எடுத்து. ஆனா பிரச்சனை என்னன்னா அப்படி செய்யலைன்னா நீங்கள் உங்களுடைய கருத்தியலை உங்களோட சேர்ந்து இருக்கிறவர்களே முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நிலைமையை வருவாங்க. இப்ப கூட இந்த பொது வேட்பாளர் ஆதரிக்கிறவர்கள் இருக்கணும் தானே, பலர் புலம்பெயர் நாடுகள்ல இருக்கணும், இங்கேயும் இருக்கணும். அவர்கள் எல்லாம் தங்களுடைய கருத்தாக இந்த 2வது விருப்பு வாக்கு தெரிவு என்ற ஒரு விஷயம் இருக்குதானே, அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லினேன். ஆக்சுவலா அவர்களே அதை சொல்லிட்டு முதலே. இப்ப யாரு வேலன் சுவாமிகளா இருக்கட்டும், நிலாந்தனா இருக்கட்டும், இதுல நான் சொல்ற சிந்தனையாளர்கள் ஒருவேளை அவர்கள்லாம் வழிகாட்டல் குழுவினுடைய ஆட்களாக கூட இருப்பினோம் நினைக்கிறேன். அவர்கள் முதல்ல சொல்லிட்டு நாங்கள் அதாவது அரசியல் கட்சிகளுக்கு அந்த சிந்தனை இருந்திருக்கலாம், சரிதானே. ஆனா பொது அமைப்புகளின் கூட்டுணைவாக முன்வைக்கப்படுற யோசனையில அந்த 2வது தெரிவு அல்லது யாரோ ஒரு சிங்கள வேட்பாளருக்கு தங்களுடைய 2வது வாக்கை செலுத்துறது என்ற தெரிவே கிடையாது என்று சொல்லி. ஆனா பலருக்கு அதுதான் அவர்களுடைய முடிவுன்னு தெரியல. ஏன் நான் சொல்றேன்னா அவர்கள் ஆதரிக்கணும் வேணாம், பொது வேட்பாளர் வேணுமென்று பொது வழியில சமூக ஊடகங்கள்ல சண்டையெல்லாம் போட்டு கொண்டு வைக்கணும். நான் என்ன சொல்லினோம்னா இந்த முடிவோடு தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்றது அவர்களுக்கு தெரியதில்லை. அதுக்கு பதில் அவர்கள் தாங்களாகவே அப்படி ஒரு அப்படி அந்த இது அப்படி இருக்கும், அப்படி இருந்தாதான் நாங்களும் ஆதரிப்போம் அப்படி என்ற மாதிரியான ஒரு வாதாட்டத்தோட இருக்கணும். அப்ப உள்ள இருக்கிறவர்களை கூட பல சமயங்கள்ல இந்த மாதிரி இருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். சரிதானே. என்ன நீங்க அவர்களுக்கு அவர்களுடைய கருத்துக்களுக்கோ அல்லது அவர்களுடைய சிந்தனைக்கோ போதிய இடைவெளியை கொடுக்க இல்லைன்னா அவர்களுக்கு புரிதலுக்கான தேவையான இடம் அளிக்கப்படவில்லை என்றால் இந்த பிரச்சனை வரும். அப்படி பிரச்சனை வந்தா பிறகு உடைவுகளும் சிதைவுகளும் வரும். ஆனா இப்ப நான் நினைக்கிறேன் இப்ப இவையில் எடுத்திருக்க இந்த குழுக்கள் இருக்குதானே, ஒன்று சிந்தனை குழு, வழிகாட்டல் குழு, நடைமுறை. இப்ப இனி சில வேளை நீங்க சொல்ற நீங்கள் எதிர்பார்க்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கலாம் அப்படின்னு சொன்னா இந்த வழிகாட்டுதல் குழு, சிந்தனை குழுன்றது இருக்குதானே, அவையில் தான் இந்த மெயின் ஃப்ரேம் ஒர்க்கை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதை கொண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ண போயிடும். அப்படி என்றைக்குள்ள ஒரு அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டி வந்துடும் என்று சொன்னா அவையில அப்படி ஒரு நிலைமையில வச்சிருக்கலாம். அந்த அறிக்கையில இருந்து அதை சொல்றேன்னா 9 பேர் கொண்ட வழிகாட்டல் குழு, 25 பேரை உள்ளடக்கிய தலைமை ஒருங்கிணைப்பு குழுவும் செயற்படும் போட்டிருக்கேன். இப்ப ரெண்டு குழு. சரிதான். நான் அதுல முதல் சொல்லிக்கல சொல்லுபடியில் என்ற மாதிரி அதுக்காக தான் அதை கிளாரிஃபை பண்றதுக்காக எடுத்த நான் அறிக்கையை. அப்ப அதுல 9 பேர் கொண்ட வழிகாட்டல் குழு. இந்த 9 பேர் அந்த 11ல இருந்து வர்ற ஆட்களா அல்லது அந்த 11ல 2 பேர் விலகி போனதுனால 9 வழிகாட்டல் குழு ஆகிட்டுதா என்றதெல்லாம் 11ன்றது வழிகாட்டல் குழு மாதிரியான ஒரு தோரணையில முதல் சொல்லு இல்ல நிர்வாக ரீதியான தோற்றம் 25 பேருக்குள்ள வர்ற மாதிரி தான் முதல் இந்த பிரசன்டேஷன் அப்படிதான் அது சொல்லப்பட்டது. அதனுடைய பிரதிநிதிகள் குழுவாக, அதாவது கூட்டணைவனுடைய ஒரு பிரதிநிதிகள் குழுவாக அந்த 11 பேர் இருக்கிறார்கள். அதுலயும் அப்படிதான் தெளிவான பெரிய அறிக்கைகள்ல தெளிவான விஷயங்கள் இல்லை என்றதுனால பிறகு இவர்கள் கொடுத்த நேர்காணல்கள் மற்றது அவர்கள் எழுதிய கட்டுரைகள் வழியாக தெரிந்து கொண்ட விஷயங்கள் தான் இது. இப்ப அவர்கள் சொல்லி இருக்கிற அறிக்கையில 9 பேர் கொண்ட வழிகாட்டல் குழு உண்டு, அடுத்தது 25 பேர் கொண்ட தலைமை ஒருங்கிணைப்பு குழு. இந்த ரெண்டினுடைய வகைவாகங்களும் என்னன்றதும் தெளிவுபடுத்தப்படல. வழிகாட்டல் குழு என்றது என்ன செய்யும், இந்த 25 பேர் கொண்ட தலைமை ஒருங்கிணைப்பு குழு என்ன செய்யும் என்றதும் இன்னும் தெளிவுபடுது. ரெண்டினுடைய பங்கும் என்னன்றதை நான் நினைக்கிறேன். இப்ப யாப்போ அல்லது எதுவுமோ இருக்காது. அவர்கள் இனி போகத்தான் அது உருவாக்கங்கள். இதுல இருக்கிற குழப்பம் என்னன்னு சொன்னா, குழப்பம் இல்ல ஒரு விஷயம் அப்படி என்ன இருக்குன்னு சொன்னா, இது ஒரு தனி அமைப்பாக அவர்கள் தங்களை சொல்லல, ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் பிரதிநிதித்துவப்படுத்துற
ஒரு சபையாகவோ ஒரு குழுவாக தவறானதுதான். தான் சொல்லிடும். அப்படி சொல்லிக்க உண்மையாவே அவைகளுக்குள்ள கதைக்கிற விஷயங்கள் ஒரு விஷயம். அந்த 82 குழுக்களோ அமைப்புகளோ தனிநபர்களை சேர்ந்த விஷயம் என்றதை தாண்டி அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்தணும் என்று சொல்ற சாதாரண மக்களுக்கும் தெளிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஒன்று இருக்கு. இது ஒரு அமைப்பு, ஒரு இயக்கம், இல்லாட்டி ஒரு கட்சி, ஒரு நிறுவனம் என்பது தான் சார்ந்து தன் உறுப்பினர்களுக்கு மட்டும்தான் அந்த கடமைப்பாட்டை இருக்குது சொல்லணும். இது அப்படி இல்லை. இது சொல்லினா என்னையும் உங்களையும் சரி, கேமராவில் இருக்க தம்பியும் சரி, எல்லாரையுமே இவர்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பிரதிநிதித்துவப்படுத்தணும் சொல்லிடும். அதான் பேரு. தமிழ் மக்கள் பொதுச்சபை பேர் வச்சு. அப்ப நீங்க எல்லாருக்கும் நீங்கள் என்ன செய்யறீங்கள், என்ன நினைக்கிறீங்கள், என்ன செய்ய போறீங்கன்றத தெளிவுபடுத்து. ஈவன் ஊடகத்துறையில இருக்கிற உங்களுக்கு இதுல தெளிவில்லாமல் ஒரு அவர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துறது அவங்களையெல்லாம் இல்லை, அவங்களையெல்லாம் விட்டுட்டுதான் அவர்கள் மக்கள் சொல்லி. அப்ப அவைகளுக்கு நாங்கள் எல்லாம் சதிக்கோட்டை அப்ப அவைகளுக்கு விளங்குற அளவுக்கு இந்த விஷயத்த கொண்டு போக வேண்டிய கட்டாயமா வைக்கிறது. கொண்டு போகல. ஆனா அது ஏன் அவைகள் அந்த அத அந்த நடைமுறைக்குள்ள போயினவில்லை. அது நோக்கியான அவர்களது நகர்வுகள் இல்லாம இருக்கின்றது. அவர்களுக்கு நான் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. உண்மையில இதை பற்றி நான் அவர்களுடைய அல்லது யாருடைய பேசல என்றதுனால நான் நினைக்கிறேன், அவர்களுக்கு முன்னுதாரணங்கள் இல்லை என்றது ஒரு பிரச்சனை. ஏற்கனவே இருக்கிற முன்னுதாரணங்கள்ல இருந்துதான் அவர்களுடைய செயற்பாட்டு முதல் அடிகள் வெளிவருதுன்னு. அப்புறம் அதன் மீது இப்படி விமர்சனங்கள் வந்ததுக்கு பிறகுதான் அவர்கள் அதை பற்றி யோசிச்சு அதை திருத்துறதுக்கான பாதையை நோக்கி வருவினம் நினைக்கிறேன். இந்த விஷயத்துல அது அப்படிதான் இருக்கு. வெளிப்படைத்தன்மை என்பது மிக முக்கியமானது என்னன்னு சொன்னா இவர்கள் இல்ல வெளிப்படுத்தணி இதுவரைக்கும் அப்படி இல்ல தானே. இப்ப நீங்க டெலோட்டோ புளோட்டோ அல்லது இவன் தமிழரசு கட்சிட்டே போய் நீங்க என்ன கூட்டத்துல பேசினீங்க, அதை என்ன பேசினீங்கன்னு நீங்கள் கேட்கலையான்னு நாங்கள் கேட்கறதும் இல்ல, அவர்களும் சொல்றது இல்ல. அது கூட நீங்க கூட்டணி விட்ட மட்டும் வந்த மாதிரி இல்ல. அதுக்குதான் நான் முதலே ஒரு டெபினிஷன் சொன்னா அவர்கள் உறுப்பினர்களுக்கு சொல்லணும். அது சட்டப்படி அவருக்கு கடமை இருக்கு. ஒரு கணக்கு கேட்கறது நான் போய் கேட்கல. தமிழரசு கட்சியிலயோ டெலோலயோ பிளேட்லயோ என்ன நடந்தது காசு என்று நான் கேட்கல. நான் இந்த கட்சியில உறுப்பினரும் இல்லை, எனக்கு அந்த அதிகாரம் இல்லை. ஆனா இப்ப கூட்டணி விட்டையோ இல்லாட்டி தமிழ் பொது சபைட்டையோ கேட்கலாம்னு சொன்னா நீங்கள் என்னையும் சேர்த்துதான் நீங்கள் தான் சொல்றீங்களா உன்னுடையதும் பிரதிநிதி தான் என்று சொல்லும் போது அப்ப எனக்கு தெரியப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது. இல்லாட்டி அதுக்கான ஒரு ஸ்பேஸ் இல்ல. இங்க போனா பாருங்க, ஒருவேளை அவர்கள் அது இனி வருங்காலங்கள்ல செய்யக்கூடும். ஒன்று. ரெண்டாவது, அப்படி நீண்ட அறிக்கைகளை விடுத்து அதை யார் வாசிக்க போயினோம் அல்லது அதை யார் கேட்க போயினோம் என்ற கேள்வி இருக்கலாம். அல்லது அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது என்றது அவர்களுக்கு தெரியாம இருக்கலாம். சரிதான். கட்டுரையாளர்கள்லாம் அதுக்குள்ள அநேகமானவர்கள் இந்த அறிக்கையிடல வேலைகளை செய்வினோம்னு நினைக்கிறோம். அதனால அவர்கள் முடிந்த வரைக்கும் அதை எப்படி சுருக்கி மக்களுக்கு சொல்ல வேண்டிய முக்கியமான பகுதிகளை மட்டும் சொன்னா போதும் என்றுதான் நினைக்கணும். இவன் எங்களுடைய அறிக்கையிடல் முறையே அதான். நீங்க மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு போனீங்களென்றாலும் அடுத்த மாசம் வர்ற அறிக்கையில பாத்தீங்களா பேசப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. ஆக முடிவு மட்டும்தான் இருக்கு. இந்த விஷயத்துல இப்படி முடிவெடுக்கப்பட்டது, இப்படி முடிவெடுக்கப்பட்டது. ஆனா அந்த அடுத்த கூட்டத்துல அதனுடைய தொடர்ச்சியப்புன்றதுக்கு போன கூட்டத்துல என்ன சொல்லி இப்படி உறுப்பினர்களோ அல்லது முக்கியமான ஒருத்தரோ என்னென்ன விஷயங்கள் எல்லாம் பதிவு செய்திருக்கணும். ஒருவேளை அதுல அந்த பதிவு செய்யப்பட்ட விஷயத்துல திருத்தங்கள் இருக்க வேணும், அந்த திருத்தங்களை இந்த தீர்மானங்கள் கொண்டிருக்க இல்லை என்ற விஷயங்களை பற்றி நீங்க பார்க்கல. ஆக தீர்மானங்கள்லாம் இருக்கு. இதை பற்றி கலந்துரையாடப்பட்டு இப்படி தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதை பற்றி அமைச்சர் இப்படி சொன்னார் அல்லது இது 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 அமைச்சர் சொன்னதை இவர்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டினார். இப்படிதான் கூட்ட அறிக்கைகளே இருக்கு. ஒருவேளை அதனுடைய பாரம்பரியமாக இது இருக்கலாம். ஆனா வேணும், இவர்களுக்கான சில விஷயங்கள் இருக்குது. இவர்கள் அப்படி செய்ய முடியாது. இவர்கள் கூட்டம் போட்டுட்டு 32 பேரோ 14 பேரோ 46 பேரோ 82 பேரோ ஒரு அறைக்குள்ள இல்லாட்டி என்ன தனியார் விருதியோட்டுல கூட்டத்தை போட்டுட்டு ஒரு முடிவு நாங்கள் இப்படி முடிவெடுத்திருக்கோம், நீங்கள் அதை கேட்டு நடவுங்கன்றோம்னா கேட்கிற அளவுக்கு மக்கள்கள் கேட்டுட்டு போவினோம். நடக்கிற அளவு. அப்ப இங்க இன்னும் கவனமாக அவர்கள் தெளிவுபடுத்தப்பட வேணும் நினைக்கிறேன். தெளிவுபடுத்தப்பட்டால்தான் இந்த தமிழ் மக்கள் பேரவை மாதிரியான பிரச்சனைகள் மீண்டும் வராம இருக்கும். சரிதானே? இவர்களே சொல்லுறார்கள், தாங்கள் அந்த ஏற்கனவே எழுச்சி போராட்டங்களும் சரி அல்லது தமிழ் மக்கள் பேரவை மாதிரியான முயற்சிகள்லையும் சரி
கற்றுக்கொண்ட பாடங்கள்ல இருந்துதான் நாங்கள் இப்ப இருக்கிற முயற்சிகளுக்கு வர்றோம் என்று அவர்கள் சொல்றாரு. சொல்லிடும் அது உணரீனமான்றது அது அந்த இடத்துக்கு தான் வர்றாங்க. உணர்றது மட்டுமல்ல, உணர்த்தவும். ஏன்னா அது எல்லாமே ஒரு ஒரு கட்டம் வரைக்கும் தானே பயணிச்சது. நீங்க அந்த கட்டத்தை தாண்டி பயணிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வரப்போற சவால்களும் புதுசுதான். அப்ப நீங்க அதையும் அங்க பாலபாடமோ அல்லது உங்களுக்கு அங்க பட்டறிவோ அதை பத்தி இருக்க போறது. ஆகவே நீங்க அது எல்லாத்தையும் கவனத்துல கொண்டு நகர்ந்தால்தான் இந்த முயற்சியை வெற்றிகரமா கொண்டு போகலாம் என்றது ஒன்று தெரியுது. இல்ல இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இவைகளுக்கு செய்ய வேண்டியது மிகப்பெரிய ஒரு ஹைராக் லெவல்ல செய்யணும். முதலாவது இப்ப இவைகள் சொல்ற அந்த ஆலோசனை குழுவோ இல்லாட்டி அந்த ஒரு சிலர் சிந்தனையாளர்கள் சிலர் அதை விட்டுருவோமே, அது அவர்களுக்கு வழிகாட்டல் கொடுக்கறதுக்கு நாங்கள் ஆரன்ற கேள்வி எல்லாம் இதை சொல்லிட்டோம். இல்ல பேசுறதுக்கு எங்களுக்கு நிறைய விஷயம் இந்த விஷயம் அவர்களுடைய கட்டமைப்பு சார்ந்த அவர்கள் நான் ஏன் அதுல எதுன்னு சொன்னா அந்த கட்டமைப்பு எனக்கானதும் தான். இல்லாட்டி அது நான் கேட்கறதுக்கு நீங்களே சொல்லிட்டீங்களே உனக்குமானதான் சொல்றீங்க. அப்ப முதல் நீங்கள் ஒரு முடிவெடுத்து உங்களோட இந்த 82 பேருக்கும் தெளிவுபடுத்துறதே இன்னும் முடியல. எப்ப எங்கள்கிட்ட வர போறீங்க? எப்ப நீ நாங்கள் சரி நாங்கள் என்னாலும் கொஞ்சம் நீங்க சொல்றத இடக்கிட கேட்கிறோம். இப்படி சம்பவம் நடக்குதுன்றே தெரியாம ஒரு பெரிய கூட்டம் வழியில இருக்குது. அதுதான் என்னுடைய நீங்க சொன்ன விஷயத்துக்கு அது எல்லாமே ஏற்புடையதான். வருங்காலத்துல அவரை இன்னொரு 2.5 மாசம் இருக்குது, 3 மாசம் வச்சுக்கொள்ளலாம். ஓகே, அப்ப இல்ல பரப்புரைகள் தேர்தல் நடவடிக்கைகள் எல்லாம் தீவிரமா தொடங்குறதுக்கான ஒரு 2 எலெக்ஷனுக்கே 3 மாசம் தான் இருக்கு. அதான் கடைசி 1 மாசத்தை விட்டுருங்களேன். அப்படி பார்த்தாலும் ஒரு 2.5 மாசம் இருக்குது எங்களுக்கு. இதை பற்றி இந்த காலப்பகுதிக்குள்ள தாங்கள் இது எல்லாத்தையும் செய்து முடிப்போம் என்று அவர்கள் கருதக்கூடும். அதனால அவர்கள்ட்ட விடுவோம் அதை செய்ய. பட்டறிவில இருந்து செய்கிறார்களோ அல்லது புது அனுபவங்களின் அடிப்படையில செய்கிறார்களோ அல்லது இனி வரப்போற சவால்களை தங்களுக்கு தெரியும் அதன் அடிப்படையில் எதிர்கொள்வோம் என்று செய்கிறார்களோ அது ஏற்கனவே நாங்கள் பேசுறது எல்லாத்துக்கும் சதி கோட்பாடுகள் என்று வச்சிருக்கிற மாதிரி இனி இது ஃபியூச்சர் கன்ஸ்பரசி என்று ஏதாவது பேர் வச்சாலும் வைக்கக்கூடும், எதிர்கால சதிகள் என்ற மாதிரி. அதனால அதை பற்றி அளவுக்கு அதிகமா விட்டுட்டு உண்மையா நாங்கள் இவர்களை எதிர்த்து கதைக்கல, இவர்களை இன்னும் செம்மைப்படுத்துவதற்கான வழிகள் எங்களோட எதிர்பார்ப்புகளை பற்றி செம்மைப்படுத்துறது நீங்களா என்ற கேள்வியும் இருக்கு. என்று நான் என்னுடைய பிரதிநிதியாக இருக்கிறோம். அது இப்ப நீங்க இந்த கதையெல்லாம் சொல்ல இதுக்கு முதல் வரை இதுக்கு முதல் எபிசோட் வரைக்கும் அதை சொல்லல, அது அவர்களுடைய கூட்டணி. அது கூட்டணி இப்பதான் பிரதிநிதியா இப்பதான் பொதுச்சபைக்கு வந்து இந்த இப்ப அதுலதான் முதலாவது என்னன்னா சுருக்கமா ரொம்ப டிஸ்கஷனா இல்லாம கலந்துரையாடலா இல்லாம அதை சொல்லிக்கொண்டே போயிருக்கேன். மிஸ் பண்ண சொல்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. முதலாவது என்னன்னா தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று சொல்லப்படுது. தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற அந்த பொதுவே உண்மையானது இல்லை. தமிழ் மக்கள் பொதுச்சபைன்னா ஒட்டுமொத்த தமிழர்களுக்கான பொதுச்சபை என்ற அர்த்தத்தை கொடுக்குது. நீங்கள் இங்க யாரையும் அப்படி எடுக்க புலம்பெயர் சமூகத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை இங்க கொண்டு வர இல்லை. தமிழ்நாட்டு தமிழர்களை பற்றி நீங்கள் அக்கறையே படையில்லை. இந்த பக்கம் மலைய தமிழர்கள் கூட உங்களுடைய அக்கறைக்குரியவர்களாக இல்லை. அப்படி இருக்கும்போதும் நீங்கள் இந்த ஒரு பொது சொல்லாடலை பயன்படுத்துறீங்க. இது முதல் பிரச்சனை. அந்த பொது சொல்லாடலை பயன்படுத்தி கொண்டு வந்தாலும் கூட சரி, நீங்க வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கானதுதான் இந்த பொதுச்சபை என்று வச்சுக்கொண்ட வேண்டாம், வடக்கு கிழக்கு தமிழ் மக்கள் பொதுச்சபை என்று வச்சுக்கொண்டா கூட நீங்கள் அப்பவும் பலர வழியில தான் நிப்பாட்டி வச்சிருக்கீங்க. யாருக்கான பொதுச்சபை என்றா தமிழ் தேசியத்தை ஏற்றுக்கொண்டு நேசிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இங்க இடம். மீதி எல்லாரும் சதி கோட்பாட்டுக்காரர்கள் அல்லது தூர வைத்து சிங்கள ஜனாதிபதி வேட்பாளருக்கு ஆதரவாளர் 2 தான் இருக்கு. இங்க ஒன்று தமிழ் பொது வேட்பாளரை நீங்க நேசிச்சு ஆதரிச்சு தமிழ் தேசியவாதியா இருக்கணும், இல்ல நீங்க சிங்கள வேட்பாளர். நீங்க வீட்டுல எல்லாம் சும்மா ஓட்டு போடாம வீட்டுல எல்லாம் இருக்க மாட்டீங்க. சரிதான், அது அந்த ஆப்ஷனே இல்லை. அது என்ன பயிஸ்கரிப்பீங்க, அப்படி பயிஸ்கரிச்சாலும் நீங்க துரோகிதான். அதனால அப்ப யாருக்கானது இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபைன்னா தமிழ் தேசியத்தை நேசித்து ஆதரிக்கக்கூடிய தமிழ் மக்கள் பொதுச்சபை தான் இது. அந்த வரைவிலக்கண கிளாரிஃபை பண்ணிட்டா இந்த பிரச்சனை வராது. ஏன் நான் இதை அப்படி அழுத்தமா சொல்ல வேண்டி இருக்குதுன்னா,
பொன் சிவகுமாரனுடைய நிகழ்வு நடக்குது சரிதானே. அந்த நிகழ்வுல அதுல அந்த சிலை இப்ப இருக்கக்கூடிய சிலைய அமைச்சர் டக்ளஸ் சிவானந்த முயற்சியில அது 3 தடவை அந்த சிலை அங்க அமைக்கப்பட்டு உடைக்கப்பட்டு இப்ப கடைசியா நின்று கொண்டு இருக்கு. இதை விட நாள் நிக்கும்னு தெரியாது. ஆனா நின்று கொண்டு இருக்கிற அந்த சிலை டக்ளஸ் தேவானந்தாவினுடைய அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய முயற்சியின் அடிப்படையில அல்லது அவர் அவர் பேசுகிற ஒரு நல்லிணக்க முயற்சியின் காரணமாகத்தான் அது அங்க நின்று கொண்டிருக்கின்ற அவர் அந்த நிகழ்வுல கூட சொல்லி இருக்கு. அதனால வழக்கத்துக்கு மாற தேர்தல் வருது தானே. ஆகவே இந்த தடவை அங்க நடந்த நினைவு தின நிகழ்ச்சியில அது 50வது நினைவு தின நிகழ்ச்சி. அந்த 50வது நினைவு தின நிகழ்ச்சியில தமிழரசு கட்சி, ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா எல்லாரும் அந்த அஞ்சலி நிகழ்வு நேரத்துல அங்க இருந்தவர். ஆனா அதே நேரத்துல இந்த தமிழ் கூட்டணிவாக இருந்து பொதுச்சபையாக மாறியதனுடைய ஒரு முக்கிய புள்ளியா இருக்கக்கூடியவரான சட்டத்தரணியும் அரசியல் பத்திய எழுத்தாளராக இருக்கக்கூடியவருமான ஜோதிலிங்கமும் வேறு சிலரும் இதற்கு முதல்ல வைக்கப்பட்டிருந்த சிலை இருக்கு, அந்த சிலை உடைச்சு வீசி எறியப்பட்ட சிலையினுடைய மீதி உடல் பாகத்தை எடுத்துக்கொண்டு ஒரு இடத்துல வச்சிருக்கணும். அவர்கள் அந்த இடத்துல போய் அஞ்சலி செலுத்தி இருக்கணும். அப்ப என்ன தெளிவான செய்தி என்ன, இந்த தமிழ் தேசியத்துக்கு வெளியே இருப்பவர்கள் அல்லது அரசுகளோடு சேர்ந்து இருப்பவர்கள், ஆட்சியாளர்களோடு சேர்ந்து இருப்பவர்களோட நாங்கள் சேர்றதுக்கு தயாரில்லை. அதே மாதிரி நீங்க பேசும்போது அரசியல் கட்சிகளோட எல்லாம் பேசுவோம் நீங்க சொன்னாலும் கூட தமிழ் தேசியத்துக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளோட தான் பேசுறீங்க என்றது ஒரு இது இருக்கு சரிதானே. யாரோட இதுவரைக்கும் பேசியிருக்கிறவன்னா தமிழரசு கட்சியினுடைய தலைவர்களாக வரக்கூடியவர்கள், தலைவராக இருக்கிறவர், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய அரசியல் கட்சிகள். சிரிப்பு வரை சிரிச்சிடலாமா இல்ல தமிழ் தேசியத்துக்கு சார்பானாக்கள் சொல்ற பேர்கள் தமிழ் தேசிய சார்பானாக்கள் என்று அவர்களால குறிக்கப்பட்டார்கள் சொல்றோம். இல்ல அவர்கள் தங்களையும் அப்படிதான் கொடுப்பினோம், இவை எல்லாரும் அப்படிதான் சொல்லி சரிதானே. இல்ல நாங்கள் தமிழ் தேசிய சதிக்குள்ள சதி கோட்பாட்டுக்கு அதனால அவர்கள் அப்படிதான் சொல்லிடுறாங்க, இவையெல்லாம் தமிழ் தேசியவாதிகள் சொல்லி. ஆனா விக்னேஸ்வரன் சுமந்தனா தமிழ் தேசியவாதி இல்லைன்னு சொல்றாரு. இவையல் தமிழ் தேசியவாதி அவர் சொல்லினமா இல்லையான்னு தெரியாது. ஆனா அவரோட ஒரு சந்திப்பு நடத்தினோம் சரி. ஆனா சங்கரி தலைமையிலான கூட்டணியோடையோ அங்கையனுடையோ அல்லது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவுடையோ அல்லது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தால இருந்து விலகி போயிருக்கக்கூடிய சந்திரகுமார் மாதிரியான இவர்களோட எல்லாம் பேச்சு நடத்திருக்கு. அப்ப இவர்களெல்லாம் வெளியில விட்டாச்சு. நாங்கள் ஒரு பொது தலைப்பை கொண்டிருக்கிறோம். அந்த பொது தலைப்புக்கு உள்ள நாங்கள் ஒரு குறுகிய இலக்கத்தான் கொண்டிருக்கிறோம். குறுகிய மக்கள் கூட்டத்தை தான் உண்மையில பிரதிநிதித்துவம் செய்கிறோம். ஆனா பொது தலைப்புக்கு கீழே அதனுடைய அர்த்தம் என்னன்னா மீதி பேரை நாங்கள் விலக்கி விடுறோம். இல்லாட்டி நீங்க எல்லாரும் இங்க வந்தா உங்களுக்கு இடம் இல்லைன்னா இல்லை, அந்த மாதிரியான ஒரு நிலை. அப்படி இருக்கும்போது இந்த பொது தலைப்பின் கீழே நீங்கள் செயற்படுறது என்றது பிளவுகளை பெருசா வெளிப்படுத்தி காட்டும்னு நம்புறேன். ஏனென்றா இப்ப காங்கிரஸ் அதாவது தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பகிஷ்கரிப்புன்றத தீவிரமா முன்னெடுக்கிறேன் சரிதான். இவர்களுடைய அறிக்கையின்படியே, இன்றைய பொதுச்சபையினுடைய அறிக்கையின்படியே தமிழ் பொது வேட்பாளரா பகிஷ்கரிப்பா என்ற தேர்வுல தமிழ் பொது வேட்பாளர் தான் பாதகமான அம்சங்களை கூடுதலாக கொண்டிருக்குதுன்னு முன்னணி நம்புதுன்னு இவர்கள் தங்களுடைய அறிக்கையிலே சொல்லியிருக்கிறாங்க. அதன் அடிப்படையில முன்னணி இதை எதிர்க்குது. முன்னணி தொடர்ந்து கண்டிப்பாக எதிர்க்கும். ஏனென்றா இந்த முதலையும் மூர்க்கனும் கொண்டது விடா என்ற மாதிரி தாங்கள் அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுல இருந்ததன் காரணமாகத்தான் 10 வருஷம் கழிச்சாவது தங்களுக்கு 2 சீட் கிடைச்சது என்றதுல மிக நம்பிக்கையா இருக்கக்கூடிய அணி அது. அதனால அவர்கள் இந்த விஷயத்திலயும் ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருவார்கள் என்று ஒருபோதும் எதிர்பார்க்க முடியாது. அதுல மாதிரி என்னன்னா தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் தமிழ் தேசியவாதிகளா இல்ல 2015 தேர்தல்ல 2019 தேர்தல் 2015 அவர்கள்லாம்
தேசியவாதிகளை. ஆமா. இது இந்த அணியில இருக்கக்கூடிய பலரே அவர்களை தேசியவாதிகளாக தான் அவர்களை பல்லக்குல தூக்கி கொண்டு ஓரளவு 2019 கூட அந்த அளவுக்கு ஒரு தீவிரமான ஆதரவு நிலைப்பாடு இருந்தது. ஆனா இன்றைக்கு சமூக ஊடகங்கள்ல அந்த நடுக சொல்ற தேசியன் 2 பக்கம் கூறுவாள் இன்றைக்கு அவர்களை போட்டு தாக்குது. சமூக ஊடகங்கள்ல அவர்களை துரோகிகள் என்றார். அவர்கள் இந்த தெற்குல இருக்கக்கூடிய சிங்கள அரசியல்வாதிகளுக்கு சார்பாகத்தான் வேலை செய்கிறார்கள். இல்ல இதுல பெரிய கன்ஃபியூஷன் ஆகுது எனக்கு. டக்ளஸ் இபிடிபிக்கும் இபிஆர் லெஃப்ட் எல்லோ பிளாட்டுக்குமே எனக்கு வித்தியாசம் கண்டுபிடிய கஷ்டமா இருக்குது. சரி, அப்ப இதுக்குள்ள ஒரு வித்தியாசப்படுத்தி வச்சிருக்கிறேன். அதே மாதிரி இங்கால தமிழ் அரசு கட்சி, தமிழ் தேசிய மக்கள் தமிழரசு கட்சியும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸுக்கும் இடையில என்ன வித்தியாசம்னா எல்லாம் பானைகள் தான் வித்தியாசம். அதுக்குள்ள வித்தியாசம் இந்த அதுக்குள்ள இருக்கிற தலைவர்களுக்குள்ள சுமந்திரனுக்கும் சிறிதனுக்கும் என்ன வித்தியாசம் தெரியல. அதுக்குள்ள ரெண்டு பேருமே இலங்கை என்ன குடியரசு காப்பாற்றுவோம், தூக்கி கொண்டாடுவோம், அவர்களை மதித்து சத்தியபிரமாணப்படுத்தாங்க. ஜனநாயகத்தை பயில்வதில் எங்களுக்குள்ள ஒரு பெரிய குறைபாடு. ஜனநாயகம் இது எல்லாத்தையும் உள்ளடக்கினதுதான். சரிதானே? அதை நாங்கள் எப்படி புரிந்து கொண்டு பயில்கிறோம்ன்றதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்குது எங்களுக்கு. ஆனா இப்ப என்னன்னா இந்த மாதிரி ஒரு பொதுச்சபை என்னொரு, அதுவும் நீங்க சொன்ன மாதிரி எல்லா மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பொதுச்சபையாக அவர்கள் பெயரிட்டு கொண்டு ஒவ்வொரு தொகுதி மக்கள் கூட்டமாக அவர்களே பிரித்து விடுறது, வெளியில விடுறது என்றது ஒரு மிக ஆபத்தான விஷயம். இப்ப தமிழ் தேசிய மக்களுக்கான பொதுச்சபை என்று பெயரிட்டு இருந்தா இதை யாரும் கேள்வி கேட்க போறதில்லை. இல்ல அதுல அது என்ன நான் தேசியம் நீ தேசியம் இல்லைன்றது இல்ல. ஆனா கேட்கிறேன், நாங்கள் அப்படிதான் பேரிடுறோம், நீங்க தேசியவாதியா இருந்தா இதோட இணைந்து கொள்ளலாம். அவ சொல்ல போறது இல்ல தானே, ஒருத்தரா நீங்க தேசியவாதி இல்லைன்னு சொல்ல போறது இல்ல. ஆனா இன்றைக்கு அவ அதை செய்யலாம். பொதுமையா பேரிட்டாலும் கூட நீங்க சேர்க்க மாட்டீங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி இது நானும் நீங்களும் போய் கேட்டா கூட நாங்கள் எல்லாம் ஜதி கோட்பாட்டு கொண்டாடுற வழியில நிக்க வேண்டிய இருக்கு. நீங்கள் இங்க பொருத்தமானவர்கள் இல்லைன்னு சொல்லக்கூடும். சரிதான். அப்ப இபிடிபில இருந்து போற ஒருத்தருக்கு வச்சுப்பாங்க, இல்ல முன்னணியில இருந்தே போகக்கூடியவர் போக முடியாது. அப்ப வெளியில தானே எல்லாரும். ஆனா நீங்க இப்ப பேர் எப்படி இதன்றீங்க? தமிழ் மக்கள் பொதுச்சபை, உலகளாவிய தமிழ் மக்களுக்கு, மொரிஷியஸ்ல இருக்கிற தென்னாப்பிரிக்காவில இருக்கிற தமிழர்களுக்கு எல்லாம் பொதுச்சபையா இருக்க போகுது. அவ்வளவு பெரிய ஒரு ஒட்டுமொத்த உலக தமிழர்களுக்கான பொதுச்சபை என்ற மாதிரி ஒரு பேரிடலை வச்சுக்கொண்டு, ஆனா மிக குறுகியதான ஒரு தமிழ் தேசிய, அது வடக்கு கிழக்குல இருக்கக்கூடிய தமிழ் தேசிய ஆதரவாளர்களுக்கான பொதுச்சபை தான் அதனுடைய அர்த்தம் என்று நீங்கள் செயற்படுவீர்களாக இருந்தால் அது எவ்வளவு ஆக்சுவலா இந்த இப்படி ஆயிடும். 4 விரல் இஞ்சால கொண்டிருக்கிற கதையான மாதிரி ஆயிடும். என்ன, நீங்க ஒரு குறிப்பிட்ட பகுதியை தான் வச்சிருக்கீங்க, மீதி எல்லாரையும் வெளியில. அதுவும் அது தேசியம் என்று வச்சாலே பிரச்சனை என்று சொல்றேன்னா என்னன்னு சொன்னா, அது தேசியத்தை நீங்கள் இல்ல வரவிலக்கணும், தேசியத்துக்கு நீங்கள் வரவிலக்கணும் வச்சிருக்கீங்க. அதில் அடுத்த பிரச்சனை தேசியத்தின் பால் நிக்கல, தேசியம் சொல்லிக் கொள்ற எல்லாரையும் எடுக்கிறீங்களா என்றால் இல்ல, சிமானே விட்டுட்டீங்களா? ஓகே ஓகே, வரமாட்டார் அவர், இதுக்குள்ள வரமாட்டார். அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை இருக்கு. முதலாவது. ரெண்டாவது, நிலாந்தன் இதனுடைய கருத்துருவாக்கி செயற்பாட்டாளர் எல்லாத்துக்குள்ளையும் முதன்மையானவராக இருக்கிறவர். ஒரு பேச்சாளராக கூட இருக்க அவர் இப்போதைக்கு அதனுடைய நேற்றைய செய்தியாளர் சந்திப்பு அது எல்லாத்தையும் நடத்தினவர் அவர் தான். அவர் தன்னுடைய ஒரு நேர்காணல்ல, காட்சி ஊடகம் ஒன்றுக்கு வழங்கின நேர்காணல்ல 2 விஷயத்தை தெளிவா சொல்றார். முதலாவது, இந்த பொது வழியில இத பேசுறவர்கள் பேச தொடங்கினது சுரேஷ் பிரேமச்சந்திரன் தான் அவர் ஏற்றுக்கொள்றார் அந்த இன்டர்வியூ. அதே நேரத்துல மக்கள் மனு என்று சொல்லப்படுகிற அந்த அமைப்பு அல்லது அந்த அமைப்பு உருவாக்கின யாழ்ப்பாணத்தை தளமாக கொண்ட ஒரு காட்சி ஊடகத்தின் தலைவர் தன்னை தொடர்பு கொண்டு இந்த மாதிரி நீங்கள் முந்தி ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறீங்க, நீங்கள் இப்பவும் அது பற்றி இருக்கிறீங்களான்னு கேட்ட போது, நான் இல்ல அது யார் வேணுமென்றாலும் எடுத்து செய்யலாம், அது ஒரு பொறுத்து கருத்தியல் தான், யாரும் செய்யலாம் என்ற மாதிரி தான் சொன்னதாகவும், அவர்தான் அந்த மக்கள் மனு என்ற அமைப்பை உருவாக்கி ஒரு பொதுக்கலத்துவ
உருவாக்குவதற்கு ஆரம்பத்துல செயற்பட்டவர்கள் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆக ஒரு விஷயத்தை அவர் ஒட்டுக்கொள்றார், இந்த காட்சி ஊடகம் இந்த கருத்தியலின் பின்புலத்துல இருந்தது என்றது. சரிதானே? இருந்தது இருக்குது, ஏதோ இருக்குதா இல்லையான்றதை நீ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தாதான் தெரியும். ஆரம்பத்துல அது இருந்தது என்றது ஒன்று இருக்கு. சரிதானே? மூன்றாவது விஷயம், ஒரு புலம்பெயர் அமைப்பு அல்லது புலம்பெயர் நிறுவனம் ஒன்றினுடைய ஆட்கள் கட்சிகளை அணுகி இந்த மாதிரி ஒரு பொது வேட்பாளர் குறித்து பேசினதாகவும், அந்த நபர் அல்லது அந்த பொது புலம்பெயர் அமைப்பு அவர் வெளிப்படையாகவே இது ரணிலுக்கு ஆதரவானது, சஜித்துக்கோ அனுரவுக்கோ இந்த வாக்குகள் போகாம இருக்கிறதுக்காகத்தான் நாங்கள் இந்த முயற்சியை செய்கிறோம், அதுக்கு நீங்கள் ஆதரவளிக்கிறீங்களா என்று இந்த தமிழ் தேசிய பரப்பில் இருக்கிற கட்சிகளை கேட்டதாகவும் அவர் அந்த நேர்காணல்ல சொல்றார். அதாவது இவர்கள் எல்லாம் பொது வேட்பாளர் என்ற விஷயத்த பேசுறதுக்கு முதலே தான் இன்றைக்கு இருக்கிற கூட்டணைவு, பொதுச்சபை அலைஸ் கூட்டணைவு இருக்கு இல்லையா, அது இந்த விஷயத்த கையில எடுக்கிறதுக்கு முன்னமே அந்த புலம்பெயர் நிறுவனம் ஒன்றினுடைய பிரதிநிதி இங்க இருக்கக்கூடிய கட்சிகளோட பேசி இருக்கிறார், நீங்கள் இப்படி ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துங்கோ, நாங்கள் அதுக்கு எல்லா அனுசரணை ஆதரவுகளும் வழங்குறோம். முதல்வர் சந்திப்புல அது பிரச்சனை இல்லை என்ற மாதிரி ஒரு அறிக்கை வந்தது, ஒரு கருத்தை அது இப்படியான மெக்க வச்சு கொள்ளலாம். இல்ல இது வேற, இப்ப வேண நிலைப்பாடு வேற. ஆனா தொடக்கம் அப்படிதான் இருந்ததுன்றது அவரே ஏற்றுக்கொள்றாரு, ஏற்றுக்கொள்றாரு அந்த செவ்வியில. நான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த சதி கோட்பாடு எங்களை தூக்கி எல்லாம் விரல்கள் காட்டுற விஷயங்கள் இருக்குல்ல, கிளாரிபிகேஷன் அவரே ஏற்றுக்கொள்றாரு. அப்ப ரெண்டு விஷயத்துல மிக தெளிவு. ஒன்று, இந்த காட்சி ஊடகம் என்றது அரசு அனுசரணையோட இருந்த, அரசு அனுசரணை மட்டுமில்ல, தமிழின படுகொலையாளிகள் என்று சொல்லப்படக்கூடிய ராஜபக்ஷக்களினுடைய மிக நெருக்கமான தொடர்போடையும் அனுசரணையோடையும் இயங்கக்கூடியதாக இருந்தது. அதுல படையினர், புலனாய்வாளர்கள் எல்லோரும் இருந்தவர். படையினர் அதாவது ஒளிப்பழிவாளராக டெக்னிக்கல் பேக்கப் ஒன்று அல்லது இரண்டு தமிழ் சொற்கள் கூட தெரியாத படையினரே அங்க பணியாற்ற அளவுக்கு களத்துல பாத்துருக்கோம். அங்க இருந்து அது எப்படி எங்க ஆருக்கு உடனடியாக, அதாவது ஒரு செய்தியாளர் என்றது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். ஆக இந்த ரெண்டு, அப்ப முற்றுமுழுதாக ஒரு அரசு சார்ந்த அந்த தலைவர் ஒரு தெற்கு அரசியல் கட்சியினுடைய உறுப்பினர், தேர்தல்கள்ல போட்டியிட்ட ஒருத்தர். சரிதான், அவர் இந்த பின்னணியில இருந்தார்ன்றதை இவர் உறுதிப்படுத்துறார். இன்றைக்கும் இந்த கட்டமைப்புக்குள்ள நிலாந்தனுக்கு பக்கத்துல அவர் தான் இருக்கிறார், அந்த தலைவர் அல்ல. அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு மக்கள் மனு என்ற அமைப்பு இருக்குத்தானே, அதனுடைய பிரதிநிதி தான் அதுல இருக்கிறார். ஆனால் இவர்கள் சொல்கிற நியாயம் என்னன்னா, அவர் தமிழ் தேசியத்தை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளினார், அதனால நாங்கள் சந்தேகத்தின் பலனை அவருக்கு கொடுத்து அவர் இன்றைக்கு நல்லவராக இருக்கிறார் என்ற அடிப்படையில நாங்கள் அவரை சேர்த்துக் கொள்ளலாம். அப்ப இந்த ரெண்டு விஷயமும் இருக்கும்போது, பின்னணியில ஆபத்தான பின்னணிகளை கொண்டவர்கள் இருக்க, இரண்டாவது ஆபத்தான ஒரு சிந்தனையை தான் அவர்கள் இந்த கருத்தியலுக்கு பின்னால கொண்டு வந்து, ஏன்னா அவர் வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார், ரணிலுக்கு ஆதரவு சஜித்துக்கோ அனுரவுக்கோ போகக்கூடாது, வாக்கு போகக்கூடாதுன்றதுதான் இதனுடைய நோக்கம். ஆக அதுக்கு முன்னால இந்த சதி கோட்பாடு அல்லது நாங்க சந்தேகங்களை முன்வைக்கிறதுல எந்த தவறும் இல்லை. அது நீங்க அவ்வளவு பெரிய ஏனங்கள் மீது சந்தேகப்படுறீங்களா, ஏனங்கள் மீது சதி கோட்பாடுகளை போடுறீங்களா, ஒருத்தன் தமிழன் நம்புறான் இல்ல, இதெல்லாம் நீங்க பதட்டப்பட்டிருக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அப்படிதான் உண்மை, அது பின்னாலே நீங்களே ஒத்துக்கொள்ற உண்மை. சரிதானே? ஒத்துக்கொள்ளாத உண்மைகள் பலது இருக்குது. ஒத்துக்கொள்ற உண்மை எப்படி இருக்கு? அவ ஒத்துக்கொள்ற உண்மையே அதுவா இருக்கும் போது நீங்க அவ்வளவு பேசி இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்பவே நீங்க இதை சொல்லி இருக்கலாம். அவர்கள் இதை எடுத்தவர். ஆனா எங்களுக்கு, நாங்கள் இன்றைக்கு எடுத்துக்கொள்ற இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. ஏன்னா இவர்கள் என்ன இன்றைக்கு சொல்லியிருந்தாங்கன்னா, கிட்டத்தட்ட பைஸ்கரிப்பு நாங்க போன முறை சொன்ன மாதிரி, அந்த பைஸ்கரிப்பு இல்லைன்னு அவர்கள் தங்களுடைய வார்த்தைகள்ல சொன்னாலும் பைஸ்கரிப்பு என்ற மாதிரி, அதாவது இரண்டாவது விருப்பு வாக்கு என்ற கதையே இல்லை. சரிதானே? அந்த இரண்டாவது விருப்பு வாக்கு இல்லை என்றால் தமிழ் பொது வேட்பாளருக்கு மட்டும்தான் நீங்க வாக்களிக்கணும்.
தமிழ் தேசியவாதியா இருந்தால் வாக்களிக்கணும். இப்ப அந்த தேசியவாதி என்ற வரைவிலக்கணமே மாறிடும். 2024 தேர்தலுக்கு பிறகு அது மாறிடும். இன்னும் மாறிடும். ஏனென்னா நீ பொது வேட்பாளருக்கு ஆதரிச்சு வாக்களிச்சிருந்தா நீ தமிழ் தேசியவாதி, இல்லாட்டி இல்ல. இல்ல எனக்கு இதுல உண்மையா கவலை என்னன்னு சொன்னா, இப்ப கயந்திரகுமார் பொன்னம்பல தேசியவாதி அந்த அளவு அறிஞர் தூக்குல வைக்க போதும் அறியுமோ தெரியாது. அவர் நீண்ட காலம் இந்த களத்துல காலையில தானே ஒரு பரபரப்பு இல்லாமல் உண்மையா நினைக்கிறேன். இப்ப கட்சி சுகாஸ் தான் கொண்டு போறது. சுகாசிட்டு அறிக்கையில நாடாளுமன்றத்திலயும் இல்ல, எங்கேயும் இல்ல. எனக்கு தனிப்பட எனக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் அவர் உடல் நலம் இல்லாம இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒரு நீண்ட சிகிச்சை தேவைப்படக்கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். டொப்பிக்க விட முடியுமான்னு தெரியல. அது அப்ப தனியா இல்ல, டொப்பிக்க விட முடியல. ஒரு தலைவர் ஆக சரியா பிள்ளையோ அவர் எதிர்பார்த்து அந்த லைன்ல நிக்கிறாக்கள் அவருடைய எதிர்காலம் அவர் அது மக்களையும் சார்ந்தது. கண்டிப்பா அவர் தனிப்பட்ட ஒரு நபர் மட்டும் அல்ல என்றதுனால மக்கள் சார்ந்ததுன்றதுனால அதை அப்படி கடந்தும் போக இல்லாது. ஆனா அதே நேரத்துல உறுதியான சரியான உண்மையான அவர்கள்ட்ட இருந்து தகவல்களை அவர்கள் வெளிப்படையாக சொல்லும் வரைக்கும் நாங்கள் ஆழமாகவும் இதண்ண முடியாது. கரிசனப்படலாம், ஆனா அத கருத்து வெளியிட முடியாது அந்த மாதிரி. சரி, இப்ப பிரச்சனை அதான். நாங்க தமிழ் தேசியவாதியா இல்லையான்றத என்ன 2024 அக்டோபரோட தீர்மானிக்கும். நீங்க ஓட்டு போட்டா தமிழ் தேசியவாதி, போடாட்டி தமிழ் தேசியவாதி இல்லைன்ற மாதிரி ஆயிப்போகும். அது தமிழ் தேசிய வரவிலக்கணம் அப்படி மாறி. உண்மையா என்ன செய்யணும்னா, ஏணிக்கு ஒரு குத்து, தென்னை மலை சின்னதுக்கு ஒரு குத்து தான் குத்திட்டு வரணும் போல. இப்ப போக பார்த்தா அப்படி குத்திட்டீங்கன்னா ஒன்று முதலாவது வெற்றி பெற்றோம். எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அது புள்ளடி போட்டா போச்சு தானே. 1-2 போட்டா தான் பிரச்சனை. சரி, ஓகே. சோ அதனால அப்பவும் புள்ளடி போட்டீங்கன்னா நீங்க பகிஷ்கரிக்கிறீங்க இல்ல நிராகரிக்கிறீங்கன்ற அப்புறம் நீங்க முன்னணிக்கு ஏற்றுக்கொண்டு நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் சுப்பட்ட இல்ல. சரிதான். சோ அதனால இங்க ஒரு தெரிவு 2 தான். ஒன்று இந்த பச்சா குடுமி சிறைச்சா மொட்டை கதையா, நீ தமிழ் தேசியவாதியாரு இல்லாட்டி எதிரியாரு. இந்த 2க்கும் இடையில எல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அதான் எனக்கு தெரிஞ்சவில்லை என்னன்னா, போர் முடிந்த இதுல நான் முதல்ல சொல்லி இருக்கிறேன்னு நினைக்கிறேன், சாம்பல் அரசியல் என்றதை பற்றி பக்கமா எழுதினவர்கள் இவர்கள். இன்றைக்கு அவர்கள் தான் என்னுடைய முன்னணியில இருக்கிறார்கள். தேசியத்தை பற்றி இந்த முயற்சிகள் முன்னணியில இருக்கிறவர்கள் கிரே பாலிடிக்ஸ் என்று சொல்லப்படுற, அதாவது நீங்க முதல்ல கருப்பு வெள்ளை அரசியல் பற்றி தான் பேசுறீங்க. இந்த கருப்புக்கும் வெள்ளைக்கும் இடையில ஒரு கிரே ஸ்பேஸ் இருக்கு. அததான் நான் சாம்பல் அரசியல் என்று சொல்றேன். சரி, அது சாம்பல் அரசியல்னா வேற நானே அப்படிதான் சரிதானே. அதல்ல, கிரே இந்த 2 பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு நடுவில் ஒரு கிரே இருக்கு. அந்த கிரே வெவ்வேறு ஷேட் ஆஃப் கிரேஸ் இருக்கு. அத விளங்கிக் கொள்ள வேணும் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ஒற்ற புள்ளியில நிக்கணும். வெளிய கோடாகி பெரிய கிரே ஏரியா இருக்குன்னு சொன்னாங்க. தேசியவாதி மாதிரி கொண்டு நிறுத்துற ஒரு கட்டத்துக்கு வந்துருந்தேன். சரி, அது காலம் தேவை எல்லாமும் திரும்ப சுத்தி சுப்பட்ட உள்ளதானே என்ற மாதிரி இருக்கிறதுனால அப்படி வருது. ஆனா அந்த நிலைமையை கொண்டு வந்து அவர்கள் நிறுத்தும் போது, ஒன்று சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் உங்களை நிரூபிக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கு. 2வது ஒற்றுமையின் பேராலதான் நீங்கள் வர்றீங்க. இந்த ஒற்றுமையின் பேர நாங்கள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய ஒற்றுமை சிறந்து போய் கிடக்குது. கட்சிகளாக, முதல்ல கூட்டமைப்புகளாக, பிறகு சிறு கூட்டு அமைப்புகளாக, பிறகு கட்சிகளாக, கட்சிகளுக்குள்ளேயே தனிநபர்கள் கூட்டங்களாக, குழுக்களாக, சாதியாக, சமயமாக, இப்படி எல்லாம் பிளவுபட்டு போயிருக்கக்கூடிய இந்த தமிழினத்தை நாங்கள் ஒற்றுமைப்படுத்தி கொண்டு வருவதுதான் இந்த பொது வேட்பாளருடைய நோக்கம் என்று சொல்கிற நீங்கள். ஏன்னா அதை தவிர இந்த பொது வேட்பாளரால வேற ஒன்றும் நடக்க போறதில்லை. அரசியல்ல எந்த மாற்றங்களும் அது நிகழ்த்த போறதில்லை. அது உண்மையில இவர்களுடைய வெற்றியாக முடிஞ்சு அது வாக்களிப்பு
விழுந்துட்டா அது எவ்வளவாக வேணும்னாலும் இருக்கட்டும், சரிதானே? வெற்றிகரமா 50% இருந்தாலும் சரி, 60% இருந்தாலும் சரி, அல்லது 15-20% இருந்தாலும் சரி, அப்படி விழுந்துட்டா இந்த கருத்தியலுக்கானதுதான் அது என்றதுதான் உண்மையான எடுகோள். சரிதான், அதுதான் அவர்கள் இப்ப முன்வைக்கணும். அதாவது ரணிலுக்காகவோ அல்லது காசுக்காக ராஜபக்ஷர்கள் சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புகளுக்காகவோ அல்ல, நாங்கள் இந்த தமிழ் மக்களை ஒற்றுமைப்படுத்துவதற்காகத்தான் இதை செய்கிறோம் என்றதுதான் இன்றைக்கு உங்களுடைய ஆணித்தரமான அந்த கேள்விகள், அந்த சதி கோட்பாடுகள் எல்லாத்துக்கும் அதுல இருந்துதான் நீங்க இப்ப இங்கேயும் வர்றீங்களன்னு நான் நினைக்கிறேன். அதாவது கூட்டணியில இருந்து பொதுச்சபை என்ற இடத்துக்கே நீங்க நகர வேண்டி வந்ததுக்கு இந்த விஷயங்கள். அப்ப நீங்க உங்களை தூய்மைவாதிகளாக காட்டிக்கொள்றதுக்கு ஒரு முயற்சி எடுக்கிறீங்கள் என்ற போது அதன் பயன் என்ன என்று கேட்டீங்கன்னா இது மட்டும்தான். மக்களை ஒற்றுமைப்படுத்துது. நீங்களே சொல்ற இந்த மாதிரி எல்லாம் பிளவுபட்டு சிறந்து போய் கிடைக்கிற மக்கள் கூட்டத்தை ஒற்றுமைப்படுத்தி ஒரு உடையின்களை கொண்டு வர போறோம். அதுதான் என்றால் நீங்கள் ஆரம்பத்திலேயே பலரை வெளிவிடுவதில்லை, வெளியில நிறுத்துவதில்லை, என்ன நியாயம் இருக்குது? சோ நீங்க இன்னும் திறந்த மனதோட அதை அணுக வேணும் என்றதான் நான் நினைக்கிறேன். இல்ல, உண்மையாகவே இந்த பொது வேட்பாளர் தொடர்பாகவும் இந்த தமிழ் மக்கள் சங்கமா என்ன சொன்னீங்க, பொதுச்சபை, தமிழ் மக்கள் பொதுச்சபை என்ற அமைப்பு அது இந்த நீங்க சொல்ற அந்த நோக்கத்தை நோக்கி வீறு நட போடணும் என்ற விருப்பத்துல நாங்கள் உண்மையா காய்ச்சோம். என்னன்னு சொன்னா என்னுடைய பிரதிநிதிகளாகவும் அவர்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாகணும்ன்றதுல அவர்களை விட எங்களுக்கு அக்கறை இருக்குது, ஆசை இருக்குது, வேணவா இருக்குது. அப்படி நடந்துட்டால் அது ஒரு பெரும் பலம் என்று நாங்கள் நினைக்கிறோம். கண்டிப்பா அப்படி நடந்தால் தூக்கி கொண்டாடக்கூடிய மிக முக்கியமானவர்களை நாங்கள் கண்டிப்பா இருப்போம் என்றதுல ஒரு இதுவும் இல்ல. வேணுமென்றதுக்கும் தோல் கொடுக்கறது தேவை. நோக்கம் சரியாகவும் உண்மையாகவும் இருக்கும் பட்சத்துல பாதையும் ப்ராப்பரான பாதையா இருக்கும். அந்த மாதிரியான நல்ல மாற்றங்களை இந்த தமிழ் மக்கள் பொதுச்சபையில இருந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரி, நீங்க கன்க்ளூஷனுக்கு போக போறீங்க. ஆனா நான் அதுல திருப்பவும் ஒன்று இருக்கு என்னன்னா, அங்கதான் பிரச்சனை, அடுத்த பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னன்னா, நீங்கள் அந்த நோக்கத்துக்காக மட்டுமே இயங்குவதாக இருந்தால், நீங்க இப்ப உருவாக்கிற கட்டமைப்பு இப்படியே வளர்ந்து சென்றால் அது நடக்கும். கடைசியில என்ன அவர்கள் சொல்லிட்டார்கள் என்றா, இவர்கள் ஒரு கட்டமைப்பு உருவாக்கினோம், ஆனா திருப்பி போய் அந்த அரசியல் கட்சிகளோட சேர்ந்து கொண்டு திரும்பவும் பொது வேட்பாளருக்கான ஒரு கட்டமைப்பையும் உருவாக்குவோம் அப்படின்னா. ஓகே ஓகே ஓகே. அப்ப இங்க திரும்ப உங்களுடைய நோக்கங்கள்ல என்ன கொண்டு வருது? ஒற்றுமைப்படுத்துவது உங்களோட நோக்கமா இருக்கலாம், அதை ஏற்றுக்கொள்றேன். சரி, அதை நீங்க இன்னும் தெளிவுபடுத்த வேணும் என்று சொல்றது அதுக்கு யாரும் அவையெல்லாம் விட்டுட்டு போகாம எல்லாரையும் சேர்த்துக்கொண்டு எப்படி போக முடியும் என்று வழிமுறையை தேடி பிடிச்சு நீங்க செய்துட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும்ன்றது சொல்றேன். ஆனா அதே நேரம் ஏற்கனவே நீங்களே நிராகரித்த கட்சிகள், ஏற்கனவே மக்களால நிராகரிக்கப்பட்டுட்டது என்று சொல்ற கட்சிகள், ஏற்கனவே மக்கள் வெறுத்து போய் இருக்கிறார்கள் என்று சொல்ற கட்சிகளை மீள நீங்கள் அவைகளுக்கு திரும்ப அழகுபடுத்தி மக்களுக்கு முன்பு கொண்டு வர வேலையை செய்யக்கூடாது. வெள்ளை அடிக்காதீங்க. அது அந்த முயற்சியை நாங்கள் இருக்கிறோம். அது தெளிவா சொல்றோம். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. சரி, மற்றபடி அந்த நோக்கம் உண்மையிலேயே ஒரு தேசிய கட்டுமானம் என்று நாங்கள் முதல்ல காய்ச்சிருக்கிறோம். அந்த விஷயத்தை நோக்கி நகர்றதுன்ற ஒரு பகுதியாக அல்ல ஒரு துணை பொருளாகத்தான், பை ப்ராடக்டாகத்தான் இந்த பொது வேட்பாளர் அப்படி அவர்கள் மாற போய்க்குள்ள உண்மையா அவர்களை வாழ்த்தினாங்க. நல்ல ஒரு எபிசோட் ஃபுல்லாவே அவர்களை நல்லதா போட்டு சொல்லி காய்ச்சி கொண்டு வந்தாங்க. பட் இப்ப திரும்ப என்னவோ இதெல்லாம் நல்லபடி நடந்து கொண்டிருந்தால அந்த நோக்கம் இருக்கலாம். ஆனா திருப்பி நீங்கள் இந்த அரசியல் கட்சிகளின் முதுகுல சவாரி செய்து அவர்கள்லாம் தேஞ்சு என்ன கழுதைஞ்சு கட்டருமான கதையா போய் சேர்ந்துக்கணும். அவர்களோட சேர்ந்து பயணிக்கலாம்னா அவர்களை பயணிக்க விட்டுட்டு கமிட்டியா போடுறதானே, வெளியில இருந்து 4 தரம் அவையில கூப்பிட்டு சந்திச்சு இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்க இதுதான் வேணும் அதான். 2 இடத்துல அந்த விஷயத்தை அவர்கள் அழுத்தமாக சொல்லினோம். ஒன்று, இதற்கு முதல் அறிக்கையில கூட்டுணைவாக கடைசி அறிக்கையில, சரிதானே, பொதுச்சபையாக மாறுறதுக்கு முன்னாள் கூட்டுணைவாக விட்ட அறிக்கையில, கடைசி அறிக்கையில அவர்கள் சுமந்திரன் தங்களோட எங்க இணங்கி போனார் என்று சொல்லி சொன்னா, நீங்கள் பொது வேட்பாளரை ஏற்றுக்கொள்ளலைன்னா அதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல்கள்ல
தமிழ் மக்கள் சிதறி வாக்களிப்பார்கள், அப்படி வாக்களிக்கிறது உங்களுக்கு பாதகம் தானே என்று கேட்டபோது அந்த கட்டத்துல அவர் அதை ஏற்றுக்கொண்டாருன்னு சொல்லியிருக்கிறேன். அப்ப எங்க நீங்க திரும்பி வர்றீங்க? நீங்க திரும்ப ஒரு தமிழ் தேசிய கூட்டமை, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்து சிதறி போனவர்கள் திரும்ப தனத்தை நாங்கள் தேசியவாதிகள் என்ற ஒரு பொய்முகத்தை காட்டி ஏமாத்தி நீங்கள் வாக்குகளை அவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு நடவடிக்கையா இது இருக்கக்கூடாது. ஏற்கனவே இவர்களுக்கு இந்த பேரவையிலும் இதைத்தான் செஞ்சுட்டு போனவர். சும்மா தேவையில்லாத காவடியை தூக்கி சுமந்து தண்டி போட்டு மக்களை பேராக்கி போட்டு இப்ப திரும்ப வேற லோகோல வேற பிராண்டோட வந்து இருக்கிறது நடைமுறையா இருந்துடக்கூடாது. அதை நாங்கள் கண்டிப்பா நீங்க சதி கோட்பாடு சொன்ன, சூழ்ச்சி கோட்பாடு சொன்ன, நம்பிக்கையற்றவர்கள் என்று சொன்ன என்ன சொன்னாலும் எதிர்க்கப்பட வேண்டியது எதிர்ப்போம். ஏனென்றால் அது இவர்கள் எதையும் செய்யாதிக்க போறதில்லைன்னு இந்த 15 வருஷத்துல மிக தெளிவா நிரூபிச்சிருக்கிறார்கள். சிங்கள அரசியல்வாதிகளை கையாளும் திறன் அற்றவர்கள் என்றது அவர்கள் ஐயந்திரிபுரம் நிரூபிச்சிருக்கிறார்கள். இதுல இருக்க இவர் இன்னைக்கு தன்னை தேசியவாதியா அல்ல தான் ஒரு வீரனா தன்னை அடையாளப்படுத்திக் கொள்கிறவர்கள் கூட அதை செய்யக்கூடியவர்கள் அல்லன்னு நிரூபிச்சிருக்கிறார்கள். அவர்கள் மக்கள்கிட்ட போய் முட்டி மோதி அவர்கள் என்னமோ செய்து கொள்ளட்டும், அது மக்கள் சரியா ஓமண்டேற்றா அல்லது அவர்கள்ட்ட இருந்து சில நலன்கள் மக்களுக்கு கிடைக்கும்னா அவர்கள் வாக்களிக்கிறார். ஆனா அவர்கள் எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் எல்லாம் தமிழ் தேசியவாதிகள் அல்லது உங்களுக்கு தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம் என்ற ஒரு கட்சி மீட்டிங்கை போட்டு ஒரு முடிவு அறிவிக்கணும்ன்றதுக்காக அவர்களை கொண்டு வந்து எங்களுக்கு முன்னால வெள்ளி அடிச்சு நிப்பாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கான பாதையில மக்களுக்கான உண்மையான தூய நோக்கத்தோட இந்த அமைப்பு பயணிக்குமாக இருந்தால் நாங்கள் மட்டும் இல்லை, நாங்கள் இதுல இந்த இதுல நாங்கள் ஒரு சிறு துளி இந்த மாதிரி பெரு வெள்ளம் உங்களை ஆதரிக்க காத்து கொண்டிருக்குது. சரியான துளியான்றதே பெரிய ஒரு பெரிய வெள்ளம் உங்களை ஆதரிக்க காத்து கொண்டிருக்குது. அந்த சரியான பாதையில நீங்கள் பயணிக்கணும் என்று சொல்லி உங்களை எங்களது பிரதிநிதிகளாக வைத்துக் கொண்ட உங்களது அமைப்பு வந்து விருநடைபெறணும் என்று வாழ்த்தி இன்றைய இந்த நிகழ்வை நிறைவுக்கு கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.